Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 586 subscribers real life ghost experience தாங்க வந்து பார்க்க போறோம். குடிபோதையில எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குடிபோதையில எடுக்கிற முடிவுகள் மேக்ஸிமம் டைம் தவறாதான் போகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நீங்க ஒரு குடிபோதையில ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க. அதுலயும் உங்க குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸே ஒரு அமானுஷமான பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வருவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு ராபர்ட் அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காருங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவருடைய மனைவி மரியாவுக்கு நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ ராபர்ட் அண்ட் மரியா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பேக் ஹிஸ்டரியை வந்து பார்க்கணுங்க. ஸோ ராபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான், சென்னையில் தான் வசிச்சு வராரு. ஆனால் மரியா வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க. ஸோ அங்கே இருந்து இந்தியாவுக்கு வேலைக்காக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலை பண்ணுற இடத்துல தான் ராபர்ட்டை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ண உடனே ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள காதல் மலருது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. ஸோ ராபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பிலிப்பைன்ஸ் போயிட்டு வருது ஒரு வாடிக்கையாகவே இருந்துட்டு இருந்திருக்குங்க. ஏன்னா மரியாவுடைய குடும்பத்தார் அங்கே இருக்கிறதுனால இவங்க ரெகுலராக, அதாவது வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 தடவையாவது பிலிப்பைன்ஸுக்கு வந்து போயிட்டு வருவாங்க. ஸோ இப்படி தான் இவங்களுடைய ஷெட்யூலிங்கே இருந்திருக்கு. ஸோ அங்கே போய் ஒரு 4-5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட்டுக்கு பிலிப்பைன்ஸில் நிறைய நண்பர்கள் வந்து உண்டாயிடுறாங்க. அதுலேயும் மரியாவுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கு, ஸ்டெல்லா. அந்த பொண்ணும் அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட்டுக்கு ரொம்ப க்ளோசஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக ஆயிடுறாங்க. ஸோ எப்பெல்லாம் இவங்க பிலிப்பைன்ஸுக்கு போகிறாங்களோ எல்லாரும் சேர்ந்து பார்ட்டி பண்ணுறது ஒரு வாடிக்கையாகவே வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறாங்க. 2024 ஜான்வரி அப்போ பிலிப்பைன்ஸுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணுறாங்க. ஒரு 10 நாள் கொண்ட ட்ரிப்பு. ஸோ இவங்க ராபர்ட்டும் மரியாவும் பிலிப்பைன்ஸுக்கு கிளம்பி போயிடுறாங்க. யார் வீட்டில் தங்குறாங்கன்னா ஸ்டெல்லாவுடைய வீட்டில் தான் தங்குறாங்க. ஸோ டெய்லியும் நைட்டு இவங்க வந்து சரக்கு அடிக்கிறது, என்ஜாய் பண்ணுறது, வெளியே போய் பார்ட்டி பண்ணுறது, இப்படி தான் இவங்களுடைய வாடிக்கையே இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ டெய்லியும் பார்ட்டி பண்ணி ஒரு 5 நாள் வந்து முடிஞ்சிருதுங்க. 6வது நாள் அதே மாதிரி ஃபுல்லாக சரக்கு அடிச்சிடுறாங்க. சரக்கு அடித்த உடனே சரி வாங்க வெளியே போய் பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஸ்டெல்லா சொல்கிறாங்க, இல்லை இன்னைக்கு வெளியே போகிற மூடெல்லாம் கிடையாது, நம்ம வீட்டிலேயே இருக்கலாம், நம்ம ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பேசலாம், பேய் கதைகள் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ராபர்ட் வந்து நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் இல்லையா, இதோ நான் சொல்றேன் பாரு ஒரு பேய் கதை அப்படின்னு சொல்லி நம்ம சேனல்ல போட்டிருக்கிற ஒரு 5-6 பேய் கதையை எடுத்து விட்டுருக்காரு. அவங்க எல்லாரும் லிட்டரலி ஷாக்கு. தேங்க்யூ ராபர்ட், நம்மளை பிலிப்பைன்ஸ் வரைக்கும் பரப்புனதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இவர் வந்து ஒரு 4-5 வீடியோ வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. அவங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ அமானுஷங்கள் கொண்ட கதையெல்லாம் சொல்றியே, பேலட் ரோடு அப்படின்ற ஒரு ரோடு இருக்கு மணிலால, அந்த ரோடை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க. எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்கா, பேலட் ரோடா, அது என்ன ரோடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேலட் ரோடு தான் இந்த உலகத்திலேயே ஹாண்டடான ஒரு ரோடு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேலட் ரோட்ல ஈவினிங் ஒரு 8 மணிக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு பகுதியில் யாரும் டிராவலுமே பண்ண மாட்டாங்க. அந்த ரோடே விரிச்சோன்னு இருக்கும். இதுக்குண்டான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, அந்த ரோட்ல ஒயிட் கலர் கவுன் போட்டு ஒரு பொண்ணு போகிற வண்டிங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்குமா. லிஃப்ட் கேட்டு அந்த பொண்ணு வந்து காருக்குள்ளே ஏறும். ஆனால் காருக்குள்ளே ஏறி கார் நகர ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணு மாயமாக மறைஞ்சு போகும். திடீர்னு மிரர்ல அந்த பொண்ணு வந்து தெரியும். அதனால அந்த கார் டிரைவர் அதை பார்த்த உடனே பயந்து காருடைய கண்ட்ரோலை லூஸ் பண்ணி கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகும். இப்படி நிறைய உயிர் வந்து அந்த பேலட் ரோட்ல பறி போயிருக்கு. ஒரு சில நேரங்களில் தூரத்துல இருந்து அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்கிற மாதிரியும், ஒரு சில நேரங்களில் கார் போய்கிட்டு இருக்கும்போது காரை எதிர்த்து வந்து எதிரில் ஓடி வர மாதிரியும் பிம்பங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதனாலையும் நிறைய ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. இந்த நிகழ்வு ஏன் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி
அதே பேலட் ரோடோடைய ஜங்ஷன்ல வந்து அந்த பொண்ணு கிட்ட யாரோ தவறா நடந்துகிட்டு இருக்காங்க. தவறா நடந்து அந்த பொண்ணு இறந்துமே போயிருக்காங்க. அந்த இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த உடம்புலாம் துடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அங்க போய்கிட்டு இருக்கிற நபர்கள், கார்ல போய்கிட்டு இருக்கிற நபர்கள் கிட்ட ஹெல்ப் ஹெல்ப் ஹெல்ப்னு கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா யாருமே அந்த பொண்ணுக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போல. அதனால அந்த பொண்ணு துடிச்சு அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுடைய ஆன்மா தான் இந்த பேலட் ரோடைய ஹாண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ராபர்ட்டுக்கு வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடா இருக்கு. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க, அந்த பேலட் ரோட பார்த்தே ஆகணுமே அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸ்டெல்லா வந்து இல்ல வேணாம், இது வந்து கதையா இருக்கிற வரைக்கும் சந்தோஷம், நம்ம போயிட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டா என்ன பண்றது, நம்ம போக வேணாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா எல்லாருமே பயங்கர குடிபோதையில் இருக்காங்க. இதுல குறிப்பா மரியா இருக்காங்களா, மரியா வந்து பீக்கு குடிபோதையில் இருக்காங்க. ஹே ராபர்ட், என்ன நீ ரொம்ப பயப்படுற, இந்த மாதிரிலாம் பயப்படாத, வா நம்ம போலாம், அங்க போயிட்டு ஜாலியா இருக்கும், இதெல்லாம் சும்மா கதை தானே, பேய் பூதம் அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்வின்ஸ் பண்றாங்க. இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, 4 பேர்ல மரியா வந்து ரொம்ப அடமெண்டா இருக்காங்க, போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி. ராபர்ட்டுமே ஒத்துக்கிறாரு. சரி மனைவி இவ்வளவு சொல்றாங்க, இவ்வளவு சொல்லி நம்ம கேட்கல அப்படின்னா பிரச்சனை ஆகும், நம்ம ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒத்துக்கிறாருங்க. ஸ்டெல்லா மட்டும் தான் இது வேணாம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஃபைனலா ஸ்டெல்லாவுடைய ஹஸ்பண்டுமே வா போலாம், ஒரு வரி ஃபன்னா இருக்கும், போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் ஹார்ட்டடா வந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு அந்த பேலட் ரோடுக்கு கிளம்புறாங்க. அவங்களுடைய காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. போகும்போது ஃபுல்லா பஸ்ஸிங் ஸ்ட்ரீட், நிறைய மக்கள் எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் கரெக்டாக அந்த பேலட் ரோடுன்றது வந்து ஒரு ஸ்ட்ரெச் ஆஃப் ரோடு, அது வந்து ஒரு காட்டுப்பகுதிக்கு நடுவில் இருக்கிற ஒரு ரோடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரோடோடைய ஜங்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே ஒரு விரிச்சோன ஒரு ரோடை பார்க்குறாங்க. அதாவது யாருமே அந்த பேலட் ரோடுக்குள்ளே என்டரே ஆக மாட்டேங்கிறாங்க. இவங்களுடைய காரை வந்து உள்ளே ஓட்டிட்டு போகும்போதே ஒருத்தர் வந்து நிறுத்துறாரு. ஏன் இந்த டைமுக்கு மேலே போறீங்க, நைட்டு ஒரு 9 o'clock ஆகிட்டு இருக்கு, இந்த டைமுக்கு மேலே ஏன் அங்கே போறீங்க அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு. இல்லை நம்ம கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை போகாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லைங்க எங்களுக்கு தெரியும், நாங்கள் இங்கே ரெகுலராக யூஸ் பண்ணுற பகுதி தான் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பர்சன் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற பகுதியா, இந்த பகுதியில் நைட் டைம்ல யாருமே போக மாட்டாங்களே, எப்படி நீங்க ரெகுலரா இந்த ஒரு ரோட யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, வேணாம் சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி அவர் எவ்வளவோ தடுத்து பாக்குறாரு. ஆனா இந்த 4 பேரும் பயங்கர குடிபோதையில இருக்கிறாங்க அப்படின்றதும் புரிஞ்சுக்கிறாரு. சரி போங்கப்பா, நீங்களே பட்டு திருந்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாருங்க. இவங்களும் அந்த பேலட் ரோடுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. உள்ள என்டர் ஆனா ஃபுல்லா இருட்டுங்க. அதாவது இவங்க கார் ஹெட்லைட்ல இருந்து வர வெளிச்சம் மட்டும் தான் இருக்கு. அந்த என்டையர் ரோடே பயங்கர இருட்டா இருக்குங்க. அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கார் அப்படியே ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல வந்து நிற்குதுங்க. அதாவது கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இவங்க திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கார் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்டார்ட் ஆகலை. அது மாதிரி கர 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 அப்படின்னு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்ட் வந்து வருதுங்க. திடீர்னு இவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அதாவது 2 சைடும் பெரிய பெரிய மரங்கள், அடர்ந்த காடுகள் மாதிரி இருக்கு. அந்த காடுகளுக்குள்ள இருந்து யாரோ கத்துற மாதிரி ஒரு எக்கோ சவுண்ட் வந்து கேக்குதுங்க. அந்த எக்கோ சவுண்ட் எப்படி கேக்குது அப்படின்னா, அப்படியே சுத்தி யாரோ ஹெல்ப் மீன்னு கத்திக்கிட்டே ஓடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எக்கோ சவுண்ட் வந்து கேக்குதுங்க. அப்படியே சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. இவங்க அப்படியே பயத்துல பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சவுண்ட் அப்படி டிராவல் ஆகி திரும்பி உங்க கார் ஃப்ரண்ட்ல இருந்து வர மாதிரி டிடிஎஸ் எஃபெக்ட்ல வந்து சவுண்டு கேட்குது. இவங்க என்ன பண்றதுன்னே தெரியல, காரை விட்டு இறங்கி ஓடலாமான்னு புரியல. இது வந்து உண்மையிலேயே நடக்குதா இல்லை நம்மளே இல்யூஷனா வந்து எடுத்துக்கிறோமா அப்படின்றது எதுவுமே புரியல. ஆனால் ஸ்டெல்லா மட்டும் அழுக ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன் இங்க வர வேணாம் அப்படின்னு சொல்லி, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்றீங்க, ராபர்ட் காரை ஸ்டார்ட் பண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. ராபர்ட் வந்து காரை ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த வாட்டி கார் ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. ஸ்டார்ட் ஆன உடனே இவங்க வந்து ஃபாஸ்டா வந்து போய்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, திரும்பி யூ டர்ன் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் ஸ்டெல்லா யோசிக்கிறாங்க. ஆனா ராபர்ட் வந்து யூ டர்ன் பண்ணாம அந்த பேலட் ரோட்லயே கண்டினியூ பண்றாருங்க. ஏய் ராபர்ட் என்ன பண்ற வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல வெயிட் வில் ஹேவ் த ஃபன், இது வந்து ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னமும் அவருடைய டிராவலை வந்து கண்டினியூ பண்றாரு. அப்படியே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கார் போனட் இருக்கும்ல, போனட்ல ஏதோ ஒரு பொருள் டம்முன்னு வந்து விழுந்த மாதிரி இவங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சுதுங்க. என்னடா இது ஏதோ ஒன்று விழுந்ததே அப்படின்னு சொல்லிட்டு சடன் பிரேக்கை போட்டு காரை நிறுத்துறாங்க. எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்த்தா முன்னாடி எதுவுமே கிடையாது. ஆனால் போனட்டில் ஏதாவது ஒரு பொருள், ஹெவியான பொருள் விழுந்தது அப்படின்னா அந்த போனட் வந்து லைட்டாக பெண்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி பெண்ட் ஆகிருக்கு. இவங்க பார்க்குறாங்க, உண்மையிலேயே யாரையோ அடித்து தூக்கிட்டணும், நான் வேற பயங்கர ஸ்பீடாக போனேன், யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் வந்து காரை விட்டு இறங்குறாருங்க.
காரை விட்டு இறங்கும்போது ஸ்டெல்லா சொல்றாங்க, காரை விட்டு இறங்காத ராபர்ட், இங்கே இரு, காருக்குள்ளேயே இரு, இது இறங்குறது சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்றாங்க. ஆனா ராபர்ட் வந்து இதை கேட்கவே இல்லை. இவர் வந்து காரை விட்டு இறங்குறாரு. மரியாவுமே கம் ஆன் மேன், கோ ஆன் செக், அவங்க வந்து குடிபோதையில் உச்சத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதையும் தெரியாது, நீ போய் செக் பண்ண ராபர்ட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் இறங்குறாருங்க. இறங்கி ஃப்ரண்ட்ல போய் பார்க்கறாரு. ஃப்ரண்ட்ல போய் பார்த்தா ஃப்ரண்ட்ல எதுவுமே கிடையாது. கார் போனட்டை பார்க்கறாரு. கார் போனட்டை பார்த்தா கார் போனட் வந்து பாத்தீங்கன்னா பெண்ட் ஆயிருக்கு. பெண்டு மட்டும் ஆகலைங்க, கார் போனட்ல ரத்தத்துடைய சுவடுகள் கூட இருக்குதுங்க. இப்போ இது பார்க்குறாரு, என்னடா இது, இந்த எந்த பொருளும் விழுகல, யாரும் விழுகல, ஆனால் கார் போனட்ல வந்து ரத்தம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு லைட்டாக டவுட் வருது. இன்னமும் கொஞ்சம் பயம் வருது. திரும்பியும் இவருடைய காதுகளுக்கு, அதாவது காரை விட்டு வெளியே இருக்கார் இல்லையா, வெளியே இருக்கும்போது ஹெல்ப் மீ அப்படின்ற அந்த சவுண்ட் வந்து அந்த சுற்றி இருக்கிற காட்டு பகுதிகளில் இருந்து சுற்றி வந்து இவருடைய காது பக்கத்தில் யாரோ வந்து ஹெல்ப் மீ அப்படின்னு கத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கத்திட்டு ஓடுற மாதிரி கேட்குதுங்க. அந்த கத்துற குரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுடைய குரல். ஸோ இதை கேட்ட உடனே இவர் பயந்து போய் குடுன்னு காருக்குள்ளே ஓடிடுறாரு. மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறாரு. நெஞ்செல்லாம் அப்படியே படப்படா நடிக்குது. வேர்த்து ஊற்ற ஆரம்பிக்குது. மரியா வந்து கேட்குறாங்க, வாட் ஹேப்பன் டார்லிங் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரியே இருக்கே, நம்ம யூ டர்ன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. திரும்பியும் கார் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. திடீர்னு இவங்களுடைய கார்ல வந்து யாரோ டம் 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 டம், அதாவது காரோடைய டோர்ல வந்து யாரோ அடிச்சுட்டு ஓடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குதுங்க. தூரத்துல ஒரு விம்பம் வந்து தெரியுது. அதாவது இவங்க நின்றுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல யாரோ ஒருத்தங்க ஓடுனா நம்மளுக்கு கிளியரா தெரியும் இல்லையா, சும்மா கும் இருட்டு தான். இவங்க கார்ல இருந்து வர ஹெட்லைட் மட்டும் தான் அடிக்குது. அந்த ஹெட்லைட்டுடைய வெளிச்சத்துல ஒரு நிழல் மாதிரி ஒரு உருவம் வந்து பாஸ் ஆகுதுங்க. சர்றன்னு பாஸ் ஆகுது. அந்த பாஸ் ஆகிற டைம்ல இவங்களுக்கு எல்லாருக்குமே திரும்பியும் ஹெல்ப் மீ அப்படின்னு கத்துற மாதிரி சவுண்ட் வந்து கேட்குது. இதை கேட்ட உடனே 4 பேரும் பயந்துடுறாங்க. பயந்துட்டு சரி இது சரியில்லாத மாதிரி இருக்கு, வெரி பேட் டிசிஷன், நம்ம திரும்பி போயிடலாம், காரை திருப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ராபர்ட்டும் ஸ்டார்ட் பண்றாரு, காரை வந்து திருப்புறாரு. திரும்பி போய்கிட்டே இருக்கு. அதாவது இவங்க வந்து ஒரு 15 நிமிஷம் தான் அந்த பேலட் ரோடுக்குள்ள டிராவல் ஆயிருக்காங்க. ஸோ திரும்பி போறதுக்கு ஒரு 15 நிமிஷம். இவங்க அப்படியே திருப்பிட்டு காரை வந்து வந்துட்டே இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த 15 நிமிஷம் டிராவல் ஆன அந்த பிளேஸ் வரவே இல்லை. அதாவது ஒரு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி இருக்கு. அந்த பிளேஸ்ல இருந்து இந்த பேலட் ரோடுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த இடம் வரவே இல்லைங்க. இவரும் போயிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காங்க. எந்த சத்தமும் கேட்கல, எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் நடக்கல. ஆனால் ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. கார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல நிறுத்துறாரு. இப்போ ராபர்ட்டுக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பா தெரியுது. என்னடா இது, 1.5 மணி நேரம் காரை ஓட்டிட்டோம், 15 நிமிஷம் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆயிருக்கோம். திரும்பி போறதுக்கு அப்படி இப்படின்னு ஸ்லோவா போனா கூட ஒரு 20 நிமிஷம் இல்ல அரை மணி நேரம் ஆகும் மேக்சிமம். ஆனா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னு சொல்லி வெளியே பாக்குறாங்க. வெளியே பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க கார் போய்கிட்டு இருக்கிறது உண்மை, ஆனா கார் ஒரே இடத்துல தாங்க போயிட்டு இருக்கு. இவங்க வெளியே பார்க்கும்போது எங்க நின்றுகிட்டு இருந்தாங்களோ, ஆல்ரெடி ஒரு இடத்துல நின்றுகிட்டு நம்ம யூ டர்ன் அடிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, எந்த இடத்துல நின்றுகிட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல தாங்க நின்றுகிட்டு இருக்காங்க. இப்போ 4 பேருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா இது, நம்ம கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராவல் ஆயிட்டோம். 1.5 மணி நேரம் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் கூட அதே இடத்துல எப்படிடா இருக்க முடியும், அப்ப இது வரைக்கும் நம்ம எங்க டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுடைய மனசுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அதே டைம்ல இன்னொரு சவுண்ட் வந்து கேக்குதுங்க. நீங்க வந்துட்டீங்க, இங்கிருந்து எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லி யாரோ சிரிச்சுக்கிட்டே கத்துற மாதிரி ஒரு சவுண்ட் வந்து கேட்குது. அந்த சவுண்டை கேட்ட உடனே 4 பேருக்கும் நெஞ்செல்லாம் பதற ஆரம்பிக்குது. இதே டைம்ல ஸ்டெல்லா ரொம்பவும் வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோ நேரம் பயந்து அழுதுகிட்டு இருந்த ஸ்டெல்லா திடீர்னு சைலண்டா உட்கார ஆரம்பிக்கிறாங்க. எதுவுமே பேசாம உட்கார ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெல்லாவை பார்த்த உடனே இவங்க 3 பேருக்கும், ஸ்டெல்லாவுடைய ஹஸ்பண்டுக்கு, மரியாவுக்கு, ராபர்ட்டுக்கு 3 பேருக்கும் பயம் வர ஆரம்பிக்குது. ஸ்டெல்லா வாட் ஹேப்பன் சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவங்க பாட்டுக்கு முடிய முன்னாடி விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படியே தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. எந்த விதமான ஒரு பதிலுமே சொல்லலை. ஸோ ஸ்டெல்லா கோவம் தான் பட்டுட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்பியும் ராபர்ட் காரை ஸ்டார்ட் பண்றாரு. காரை ஸ்டார்ட் பண்ணி போறாரு. அதாவது யூ டர்ன் அடிச்சு தான் போக முடியல, நம்ம ஸ்ட்ரைட்டா அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் போறாருங்க. போய்கிட்டே இருக்கும் போது இவங்க ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அதாவது 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா செவுரு இருக்கு.
அதாவது பெரிய செவரா இருக்கு. அந்த செவத்துக்கு நடுவில் ரோடு இருக்கு. அந்த ரோட்ல இவங்க போய்கிட்டே இருக்காங்க. அந்த செவருடைய முடிவு எது அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 மணி ஆயிட்டு இருக்கும். 12 மணி வரைக்கும் இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது 2 சைடும் செவரு மட்டும்தான் இருக்கு. அந்த சவுண்டு இல்ல, இவங்க எங்க போய்கிட்டு இருக்காங்க எதுவுமே தெரியல. இது வந்து கரெக்டான ரோடா தப்பான ரோடா எதுவுமே புரியல. என்னடா இந்த செவரு முடியவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா திரும்பியும் கார் ஸ்டாப் ஆகுது. ஸ்டாப் ஆயிட்டு திரும்பவும் இவங்களுடைய போனட் இருக்கு இல்லையா, போனட் ஆல்ரெடி பெண்டா இருந்தது இல்லையா, அந்த போனட்டை யாரோ ஃப்ரண்ட்ல இருந்து சர்ன்னு தூக்கி விட்டா மேல போகும் இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் ஆகி திரும்பி வந்து போனட் வந்து டம்முன்னு வந்து க்ளோஸ் ஆகுதுங்க. இதை பார்த்த உடனே 4 பேருக்கும் செம்ம ஷாக். ஏன்னா கார் ஸ்டார்ட் ஆகல, கார் ஸ்டாப் ஆயிருக்கு. போனட்டை ஃப்ரண்ட்ல இருந்து யாரோ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஆனால் யார் ஓப்பன் பண்ணாங்க? அப்படியே வந்து கார்ல இருந்து இளங்க ராபர்ட் வந்து காருக்குள்ளே தான் இருக்காரு. காருக்குள்ளே இருந்து அவர் தான் கார் ஓட்டிட்டு இருக்காரு. அப்படியே எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா போனட் ஃபுல்லாக ரத்தங்க, ஃபுல்லாக ரத்தம். என்னடா இது இவ்வளோ ரத்தமா இருக்கு, என்னமோ நடக்குது, ஆனால் என்னன்னு புரியல. நம்ம வேற எங்க இருக்கோன்னே தெரியல. 2 சைடும் மிகப்பெரிய செவுரு இருக்கு, செவுத்துக்கு நடுவில் இருக்கும். இது உண்மையிலேயே ஒரு ரோடா இல்லை வேற ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி தெரியாம 4 பேரும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அந்த 4 பேர்ல ஒருத்தங்க ஸ்டெல்லா மட்டும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 3 பேர் மரியா, ராபர்ட் அண்ட் ஸ்டெல்லாவுடைய ஹஸ்பண்ட் அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன்று நடக்குது, ஆனால் சிரிக்கிறது மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவ வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி ராபர்ட் வந்து இன்னமும் ஸ்பீடா காரை ஓட்டுறாரு. இன்னும் ஒரு மணி நேரம் போறாருங்க. 1 மணி நேரம் கழிச்சு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளெயினா ஒரு இடம், அதாவது ஒரு காட்டு பகுதிகளுக்கு நடுவில் போகும்போது சேரும் சகதியும் கொண்ட மாதிரி ஒரு ரோடு வந்து இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரோட்டுக்குள்ள கார் வந்து என்டர் ஆகுதுங்க. சரி, அந்த செவுரு வந்து தாண்டிட்டோம், இது வந்து ஒரு புது இடம் போல இருக்கு, இதுல இருந்து நம்மளுக்கு பிரச்சனையா இல்லை, இதுக்கப்புறம் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரும் சகதியும் இருக்கிற ரோட்ல இவர் வந்து செம்ம ஸ்பீடா வந்து காரை ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல ஸ்டெல்லா ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி மரியாவுமே ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மரியாவும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிரிப்பு சத்தம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ராபர்ட்னாலையும் ஸ்டெல்லாவுடைய ஹஸ்பண்ட்னாலையும் அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்கவே முடியலங்க. அதாவது நம்மளுடைய காதுகளுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி வரைக்கும் தான் அந்த சவுண்டு கேட்க முடியும். அதுக்கு மேல காது ஜவ்வலா கிழிஞ்சு ரத்தம் வரும் அப்படின்ற லெவல்லலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லெவல்ல வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த சிரிப்பு சத்தம் எப்படி இருக்குன்னா, இவங்களுடைய காது பக்கத்துல வந்து சிரிச்சு ரொம்ப சத்தம் போட்டு சிரிச்சு அந்த எக்கோ சவுண்ட் வந்து காதுக்குள்ள ஓடி அப்படியே நேரா மூளைக்குள்ள போயிட்டு அப்படியே மூளையை கதிகலங்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்குங்க. இவர்னால ஒண்ணும் முடியல. காரை நிறுத்திட்டு காதை வந்து மூடிக்கிறாரு ராபர்ட். ஸ்டெல்லாவுடைய ஹஸ்பண்டும் காரை மூடிக்கிறாரு. திடீர்னு கார்ல இருந்து மரியாவும் ஸ்டெல்லாவும் இறங்குறாங்க. இறங்கிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஒரு டைரக்ஷன்ல ஓடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும், அதாவது ராபர்ட்டும் ஸ்டெல்லாவுடைய ஹஸ்பண்டும் இறங்குறாங்க. இறங்கி அவங்க 2 பேர் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க. டோன்ட் கோ அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல போய் நிக்கிறாங்க. அதாவது மரியா இந்த சைட்ல நிக்கிறாங்க, ரைட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுப்போம். ஸ்டெல்லா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நிக்கிறாங்க. இந்த 2 பேரும் நின்று அப்படியே திரும்பி ராபர்ட் ஸ்டெல்லாவுடைய ஹஸ்பண்டையும் பார்க்கறாங்க. பார்த்துட்டு அவங்க 2 பேருடைய முடியும் அப்படி ஃப்ரண்ட்ல முகத்துக்கு முன்னாடி இருக்குங்க. அப்படியே இருக்காங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருந்து திடீர்னு முடியை விரிச்சு போட்டு I'll come அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா அவங்க 2 பேரும் நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ராபர்ட் நோக்கி மரியாவும், ஸ்டெல்லாவுடைய ஹஸ்பண்டை நோக்கி ஸ்டெல்லாவும் 2 பேரும் பயங்கர ஸ்பீடா ஓடி வராங்க. ஓடி வரதை பார்த்து இவங்க பயந்து குடுகுடுன்னு காருக்குள்ள ஓடுறாங்க. அதாவது காருக்குள்ள போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை நோக்கி ஓடுறாங்க. காரோடைய டோரை ஓபன் பண்றாங்க. காரோடைய டோர் வந்து ஓபன் ஆகல. அதே டைம்ல கத்துற சவுண்டு, ஒரு மாதிரி பயங்கர கத்துற சவுண்ட் வந்து கேக்குது அவங்களுக்கு. அந்த ஸ்டெல்லாவும் கத்தல, மரியாவும் கத்தல, வேற ஏதோ ஒரு என்டிட்டியோட சவுண்ட் வந்து கேக்குது. ஒரு பெண் கத்துற மாதிரி சவுண்ட் வந்து கேக்குதுங்க. அந்த கத்துற சவுண்டுல இவங்க பயந்துட்டு அப்படி திரும்பி மரியாவை வந்து ராபர்ட் பாக்குறாரு. ஸ்டெல்லாவுடைய ஹஸ்பண்ட் வந்து ஸ்டெல்லாவை திரும்பி பாக்குறாரு. அதே டைம்ல இவங்க 2 பேரும் ஓடி வந்துகிட்டு இருந்தாங்களே இவங்களை நோக்கி, ஒரு இடத்துல நின்று ஒரு மாதிரி ஃபிட்ஸ் வந்து ஆடுவாங்கல்ல, ஆடுவாங்கல்ல, நின்றுகிட்டே இருக்கும்போது அந்த மாதிரி ஆடுனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி 2 பேரும் ஆடுறாங்க. ஆடிட்டு அப்படியே எகிரி டமால்னு கீழே குதிக்கிறாங்க. அதாவது நின்றுகிட்டு இருக்கிறவங்க எகிரி டமால்னு கீழே விழுந்தா எப்படி விழுவாங்க அந்த மாதிரி எகிரி விழுகிறாங்க. விழுந்துட்டு அவங்க கால்லாம் அப்படியே, கால் இப்படி இருக்கு, படுத்துக்கிட்டு இருந்தா கால் எல்லாருக்கும் இப்படி இருக்கும் இல்லையா, அந்த கால் வந்து ஆட்டோமேட்டிக்கா அப்படி திரும்புதுங்க. கால் வந்து
அப்படியே தலைகீழா இப்படி திரும்பிட்டு அந்த கால் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எழுந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கையை ஊனி எழுந்துப்பாங்க, கையும் காலையும் ஊனி தான் எழுந்துப்பாங்க. ஆனா கால் மூலியமா மட்டும் எழுந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவே ரொம்ப அப்நார்மலா இருக்கு. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு, வாட் ஹேப்பன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, நத்திங், யூ கேம் டு மீ, ஐ வில் நெவர் லீவ் யூ அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்களுக்கு இப்பதான் தெரியுது ராபர்ட்டுக்கு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி எதுவுமே இல்லை. ஜீசஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு ஏதாவது ஒரு வழி காட்டு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ராபர்ட் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இன்னொரு வாய்ஸ் வந்து கேட்குது. அந்த வாய்ஸ் ஒரு ஆணுடைய வாய்ஸ். இந்த ஆணுடைய வாய்ஸ் வந்து எப்படி கேட்குது அப்படின்னா, போவங்க இருந்து, கெட் அவுட் ஆஃப் யா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு கேட்குதுங்க. இந்த சவுண்டை கேட்ட உடனே இவங்களுக்கு தெரியுது, நம்ம 4 பேரை தவிர வேற யாரோ இங்கே இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஏதாவது உதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 4 பேரும் அந்த சைடு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டெல்லா அண்ட் மரியா கொஞ்சம் அவங்களுடைய சென்சஸில் வந்துட்டாங்க. அதாவது அவங்க பேய் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நார்மலாக ஸ்டெல்லா மரியா தான் இருக்கிறாங்க. அவங்களும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. 4 பேரும் அந்த சவுண்ட் எங்கே வருதோ அதை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நடக்கிறாங்க. அந்த சவுண்ட் வந்து பக்கத்தில் போக போக கொஞ்சம் அதிகமாகவே கேட்டுக்கிட்டு இருக்கு. எங்கேருந்துடா சவுண்டு வருதுன்னு சொல்லி அந்த சவுண்டை நோக்கி நடந்து போகும்போது ஒரு வயசான ஒரு ஆளுங்க, கிட்டத்தட்ட ஒரு 75-80 வயசு இருக்கும், பிலிப்பைன்ஸ் ஆளு, ஒரு மரத்துக்கு முன்னாடி நின்று மரத்தை பார்த்து கெட் அவுட் ஆஃப் யா, போயிங்கிருந்து வெளியே அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னடா இது, இந்த மனுஷன் மரத்தை பார்த்து போயிங்கிருந்து வெளியே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி ராபர்ட் வந்து அந்த பர்சன் பக்கத்தில் போறாருங்க. போயிட்டு சார் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்றாரு. அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்து சைலண்ட் அப்படின்றாரு. யோ என்னையா நீ வேற ஏற்கனவே சைலண்டா இருக்கு, பதறி போய்கிட்டு இருக்கோம், நீ வேற சைலண்ட்ன்றன, ஷீ இஸ் ஹியர் அப்படின்றாரு. யாரா மரத்தை பார்க்குறாங்க, மரத்தில் யாருமே கிடையாது. திரும்பி ஒரு கெட் அவுட் ஆஃப் யூர்னு கத்திக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இவர் வந்து திரும்பி ராபர்ட்டை பார்த்து என்னாச்சு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராபர்ட் சொல்கிறார், இந்த மாதிரி வந்தோம், இந்த மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டோம், இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகிறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபர் வந்து சிரிக்கிறாருங்க. சிரிச்சுட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி தலைகீழா திருப்பி போட்டுன்னு நீங்கள் போங்க, நீங்கள் தப்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா நீ ட்ரெஸ்ஸை கழட்டி தலைகீழா போடணுமா, என்ன நீ சொல்கிற அப்படின்னு, நான் சொல்றதை கேளு, இப்படி பண்ணா நீங்க வந்து தப்பிச்சிருவீங்க, போ இங்க இருந்து, கெட் அவுட் ஆஃப் ஹியர் அப்படின்னு சொல்லி இவங்களை பார்த்து சொல்றாரு. இவர் வந்து வராரு. வந்த உடனே ஸ்டெல்லா கிட்ட, மரியா கிட்ட, ஸ்டெல்லாவுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணி தலைகீழா திருப்பி போட்டுக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல, இதனால எப்படி நம்ம இந்த இன்சிடென்ட்ல இருந்து தப்பிக்க முடியும், நம்ம ஏதோ ஒரு டைம் லூப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு, இந்த டைம் லூப்புக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருக்கோம், ஆனா ட்ரெஸ்ஸை கழட்டி மாட்டினா எப்படி நம்மளால தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ஆனா மரியா வந்து இந்த விஷயத்த நம்புறாங்க. ஏன்னா அவங்க வந்து லோக்கல் பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க தானே. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல பழைய காலத்துல சொல்லுவாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை கழட்டி நம்ம திருப்பி தலைகீழா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஃபேஸ்ல இருக்கோமோ, இல்ல நெகட்டிவான என்டிட்டி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோமோ, அந்த நெகட்டிவான என்டிட்டி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஒரு 5-10 நிமிஷம் வந்து அந்த விண்டோ இருக்கும், நம்ம அதுல இருந்து தப்பிச்சிடலாம். ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அந்த நெகட்டிவ் என்டிட்டி கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி மரியா சொல்றாங்க. ஆனா ராபர்ட்டுக்கு இதுல வந்து நம்பிக்கை இல்லைங்க. இவர் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காரு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த தாத்தா ஒருத்தர் நின்று இருந்தார்ல, 75 வயசு தாத்தா, அங்கிருந்து சரண் ஓடி வந்து ராபர்ட்டை பலார் நடிச்சுட்டு, சொன்னா கேட்க மாட்டியா, யூ வில் நாட் லிசன் டு மீ, ட்ரெஸ்ஸை திருப்பி போடு, இல்ல நான் இங்கேயே சாக வேண்டிதான் அப்படின்றாரு. இப்படி சொல்லிட்டு அவரு திடீர்னு ஓடிடுறாருங்க. யோ நீ எங்கேயா ஓடுற அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா வித்தின் செகண்ட்ஸ் அந்த மனுஷன் எங்க போனான்றதெல்லாம் யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. திடீர்னு பாத்தீங்கன்னா மாயமா மறைஞ்சிடுறாரு. அந்த மனுஷன் யாரு, எங்க இருந்து இங்க வந்தாரு, ஏன் அந்த மரத்தை பார்த்து வெளியே போன்னு கத்திக்கிட்டு இருந்தாரு, இவரை வந்து அடிச்சுட்டு இவர் எங்க திரும்பி போனாரு அப்படின்னு சொல்லி இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அட்டர் சைலன்ஸ் அந்த இடத்துல. 4 பேரும் பாக்குறாங்க. சரி, இது நம்ப முடியாத ஒரு லாஜிக்கா இருந்தாலும் இந்த விஷயத்த பண்ணி தான் பார்ப்போமே, இதே இடத்துல மாட்டிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வி வில் ட்ரை சம்திங் அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா சொல்றாங்க. ஓகே நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி ரிமூவ் பண்ணி திருப்பி மாட்டிட்டு காருக்குள்ள போய் உட்கார்றாங்க. காரை ஸ்டார்ட் பண்றாங்க. காரை ஸ்டார்ட் பண்ணா காரை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. சர்ன்னு போகுது காரு. இவங்க எந்த பக்கம் போறாங்க அப்படின்னா, அந்த சேரும் சகுதியமா இருக்கிற ரோடு இல்லையா, அந்த ரோடு வழியா போகல, திரும்பியும் அந்த பேலட் ரோடு இல்லையா, அந்த பேலட் ரோடுக்குள்ள என்டர் ஆகி போறாங்க. இந்த தடவை ஒரு மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டீங்கன்னா,
ரெண்டு சைடுமே வந்து மிகப்பெரிய செவறுகள் இருந்தது. அந்த செவறுகள் நோக்கி தான் இவங்க அந்த செவறுகளை தாண்டி தான் வந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த மாதிரி செவறுகள் எதுவுமே கிடையாதுங்க, வெறும் மரங்கள் மட்டும்தான் இருக்கு. இந்த தடவை பிளசண்டா இருக்கு டிரைவு. செம்ம ஸ்பீட்ல போறாரு ராபர்ட். கிட்டத்தட்ட ஒரு 120 140 போயிட்டு இருப்பாரு. அவ்வளோ ஸ்பீட், ஏன்னா பயம் இல்லையா அந்த இடத்துல எஸ்கேப் ஆகணும். அவ்வளோ ஸ்பீட்ல போறாரு. சர்ன்னு போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த ஒரு பஜார் மாதிரி ஒரு இடத்துல இருந்து என்டர் ஆனாங்க இல்லையா, அந்த பஜார் வந்து இவங்களுடைய கண்களுக்கு தெரியுது. கரெக்டா அந்த பஜாருக்குள்ள என்டர் ஆன உடனே தான் காரை வந்து ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு லிட்டரலான ஷாக்கிங்கான ஒரு விபத்தை பாக்குறாருங்க. அதாவது அந்த பேலட் ரோடோடைய நடுவுல ஒயிட் கலர் கவுனை போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நின்று இவங்களையே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்குங்க. இதை பார்த்த உடனே சொல்லும் போது எனக்கு அப்படியே பயங்கரமாக புல்லரிக்குது. இந்த சினாரியோவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் நின்று அந்த ஒரு பேயை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு நிகழ்வை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.